அண்மை செய்தியை பார்க்கிறோம். போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக நடிகர் கிருஷ்ணாவிடம் சென்னையில் தனிப்படை போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்ட நிலையில் பிரதீப் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தற்போது அவரிடம் விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், முன்னதாக இந்த கேரளாவில் தனிப்படை காவல்துறையினர் நடிகர் கிருஷ்ணாவை தேடுவதாக சொல்லப்பட்டிருந்தது. இப்போ சென்னையில் அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. விவரங்கள் என்ன? போதை பயன்படுத்திய வழக்கில் தற்பொழுது நடிகர் கிருஷ்ணாவை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த போதைப் பொருளை அவர் ஒரு பார்ட்டியில் பயன்படுத்தியதாக பிரதீப் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்பொழுது கிருஷ்ணாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோகுல், இப்போ கிருஷ்ணா எந்த இடத்துல இருந்து தற்போது விசாரணைக்காக அவர் அங்க பிடித்தார்கள்? அதாவது கேரளாவில் அவர் இருப்பதாக சொல்லப்பட்டுதான் தனிப்படை போலீசார் விரைந்தார்கள். எனில் அப்ப எங்க இருந்து அவருக்கு விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது? இப்போ இவர் விசாரணை வளையத்திற்குள் வந்திருப்பதனால வேறு யார் மேலெல்லாம் சந்தேகம் எழவும் வாய்ப்பு இருக்கு? 4 தனிப்படைகள் கிருஷ்ணாவை பிடிப்பதற்கு உடனடியாக அமைக்கப்பட்டது. தொடர்ந்து படப்பிடிப்பிற்காக கேரளா சென்றிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. அவருடைய செல்போனானது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில தனிப்படை போலீசார் கேரளா விரைந்தார்கள். இந்த நிலையில் அவர் சென்னை அவரே வந்து விட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் சென்னையில் வைத்து தனிப்படை போலீசார் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. முதலில் அவருடைய செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட இருக்கிறது. அவருடைய வீட்டில் சோதனை செய்வதற்கு காவல்துறை முடிவு செய்திருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோரெல்லாம் பார்ட்டியில் இந்த போதைப் பொருளை கொக்கைன் வகை போதைப் பொருளை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அது போன்ற பார்ட்டியில் அவர் கலந்து கொண்டாரா, வேறு ஏதாவது போதைப் பொருள் கும்பலோடு தொடர்பில் இருந்து போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தினாரா, வேறு யாருக்காவது வாங்கி கொடுத்தாரா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில் காவல்துறை முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த விசாரணைக்கு பின்னர் கிருஷ்ணாவும் கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்தாவோ அல்லது வேற யாருக்காவது வாங்கி கொடுத்திருந்தாலோ அல்லது இது போன்ற பார்ட்டிகளில் கலந்து கொண்டிருந்தாலோ அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ரகசிய இடத்துல வைத்து கிருஷ்ணாவை விசாரணை மேற்கொள்கிறார்கள். விசாரணைக்கு பின்னர் குற்றம் உறுதி செய்யப்பட்டால் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்து வந்து அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி கோகுல், இது குறித்த விவரங்களுக்காக.